இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் சவாரி. சென்னையில இருந்து வேலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல கார்ல செல்வோரிடம் லிப்ட் கேட்டு ஏறும் ஒரு சைக்கோ கொலைகாரன் அடுத்தடுத்து 6 பேரை கொள்கிறார். இந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்க போலீஸ் அதிகாரியாக பெனிட்டோவை நியமிக்கிறார்கள். பெனிட்டோவுக்கும் அவரது காதலி சனம் ஷெட்டிக்கும் நாளை ஆந்திரா எல்லையில உள்ள கிராமத்துல திருமணம் நடைபெற இருக்கு. அதே நெடுஞ்சாலையில கார்ல பயணம் செல்கிறார். எதிர்பாராத விதமாக அவர் சென்ற கார் ரிப்பேர் ஆகிறது. இந்த நிலையில ஆந்திரா எல்லையோர தமிழக தொகுதி எம்எல்ஏ அருணுக்கு சொந்தமான ராசியான கார் ஒன்று சென்னையில சர்வீஸ் செய்யப்பட்டு மெக்கானிக் மூலம் நெடுஞ்சாலையில கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த கார்ல பெனிட்டோ லிப்ட் கேட்டு ஏறுகிறார். இதே கார்ல சைக்கோ கொலைகாரனும் லிப்ட் கேட்டு ஏறுகிறார். இவர்கள் மூவரும் நெடுஞ்சாலையில செல்லும் பயணமே சவாரியுடன் மீதி கதை. படத்தல நாயகனாக நடித்திருக்கும் பெனிட்டோ போலீஸ் அதிகாரிக்கு உண்டான கம்பீரத்துடன் இருக்கிறார். நாளை திருமணத்தை வைத்துக் கொண்டு கொலைகாரனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவது என சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் சனம் ஷெட்டிக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். மெக்கானிக் டிரைவராக வரும் கார்த்தி யோகி சிறப்பான நடிப்பால் கைத்தட்டல் பெறுகிறார். எம்எல்ஏவாக நடித்திருக்கும் அருண் நடிப்பும் பலத்திற்கு பலம். எளிய கதையை சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து இயக்கியிருக்கிறார் இயக்குனர் குகன் சென்னியப்பன். கதாபாத்திரங்களிடம் நன்றாக வேலை வாங்கியிருக்கிறார். திரைக்கதையில கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் அதிகமாக ரசித்திருக்கலாம். சேனியோட ஒளிப்பதிவு படத்திற்கு பெரும்பலம். நெடுஞ்சாலை கதை என்பதால மலைப்பகுதி, காட்டுப்பகுதி என அனைத்தையும் காட்சிகளையும் சிறப்பாக கொடுத்திருக்கிறார் விஷால் சந்திரசேகர். பின்னணி இசை நன்றாகவே இருக்கு. மொத்தத்துல சவாரி சவாலான பயணம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.